Welcome AJ Max exercise 3.8 third division la first sum. If 36x power 4 minus 60x cube plus 61x squared minus mx plus n is a perfect square, find m and n. இந்த சம்மு வந்து மற்ற சம்மை விட அதில் ஏபி கேட்டிருந்தாங்க, இங்கே எம்என் கேட்டிருக்காங்க, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இங்கேயும் லாஸ்ட்டில் தான் எம்ஏஎன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அப்படியே எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 36x பவர் 4 மைனஸ் 60x கியூப் ப்ளஸ் 61x ஸ்கொயர் மைனஸ் mx ப்ளஸ் n. ஜஸ்ட் ஒன்லி சேஞ்ச் ஏபி தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் நம்பரை பாருங்கள் 36. அப்போ என்ன வரும், 6 6 36. ஓகே, 36. இந்த எக்ஸ் பவர் 4 அப்படியே சேர்ந்துக்கிடுவாங்க. இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்கிறனால இங்கே யார் தான் வருவாங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு தான் வருவாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், சைன் சேஞ்ச் பண்ணி இவங்களை கேன்சல் பண்ணி விட்டுருவோமா. அடுத்து 2 பேரை கீழே கொண்டுட்டு வர போகிறோம். மைனஸ் 60x கியூப் ப்ளஸ் 61x ஸ்கொயர். அடுத்த வேலை என்ன, இவங்களை என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எடுத்து எழுதணும். அப்போ என்ன வரும், 12x ஸ்கொயர். ஃபஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். இனி என்ன வேலைன்னா குறி போடுற வேலை. சைனை எடுத்து எழுதணும். இந்த மைனஸ்னால் 2 பக்கம் மைனஸ் தான், அங்கே ப்ளஸ்னா நிச்சயமாக 2 பக்கமும் என்ன தான், ப்ளஸ்ஸு தான். ஓகேயா. இப்போ அடுத்து ஃபஸ்ட் நம்பரை எடுத்துகிட்டு போகலாமா. ஃபஸ்ட் நம்பர் என்ன, 60. 60 டிவைடட் பை இங்கே ஃபஸ்ட் நம்பர் 12. எத்தனை டைம் இருக்கும், 5 டைம்ஸ் வரும் இல்லையா. 5 எடுத்து எழுதிடுவோமா. இங்கே 5x ஸ்கொயருக்கு அப்புறம் எக்ஸ், இங்கேயும் 5x எழுதிட்டோம். வாங்க இங்கே வரும்போது நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு டேர்மை ஒன்றும் கவலைப்பட வேணாம், அப்படியே எடுத்து எழுதிடலாம். செகண்ட் டேர்மும் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 5 25. எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே கீழே ஓடி வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம், குறியை சேஞ்ச் பண்ணுவோமா. சைனை சேஞ்ச் பண்ணிட்டோம், இவங்க கேன்சல் ஆகிட்டாங்க. இங்கே மேலே ப்ளஸ் இருக்குது, கீழே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் தான் பண்ண போகிறோம். 11ல் 5 போனால் என்ன வரும், 6 வரும். இங்கே 5 இருக்கும், 2 போனால் 3 தான் இருக்கும், 36 வருது. இது நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த 12னுடைய டிவிஷன் நம்பராக தான் இங்கே வரும்போது நமக்கு கொஞ்சம் ஆன்சர் நம்ம கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம், இந்த கான்ஃபிடென்ட்லாம் கிடைக்கும். ஓகேயா. அடுத்து மைனஸ் mx ப்ளஸ் n. அடுத்து நம்ம என்ன வேலை, மேலே தான் வருவோம். இங்கே ஏற்கனவே 6ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டோம், 12x ஸ்கொயர்டுன்னு. அடுத்தது யார், 5ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம், மைனஸ் 10x. அடுத்து குறி போடுற நேரம் ஆயிடுச்சு. இங்கே என்ன சைன் இருக்குது, மைனஸ் இருந்தால் மைனஸ் போடுவோம், ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போடுவோம். இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் ப்ளஸ் போடுங்க, இங்கேயும் ப்ளஸ் போடுங்க. இப்போ இந்த 36ஐயும் இந்த 12ஐயும் எடுத்துகிட்டு போவோமா. 36/12 என்ன வரும், 3 டைம்ஸ் வரும் இல்லையா. 3ஐ இங்கேயும் எழுதிடுங்க, இங்கேயும் எழுதிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை பொறுத்த வரைக்கும் 36x ஸ்கொயர்டை அப்படி எழுதிடலாம். இனிமேல் தான் எம்மும் எண்ணும் இருக்காங்க, அதனால் இந்த 2 பேரையும் கண்டுக்க வேணாம். இந்த தேர்டாக இருக்கிற 3ஐ வச்சு தான் இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டேர்ம் ஏற்கனவே மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம். செகண்ட் டேர்மை பாருங்கள், மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் வரும். 3 10s 30. எக்ஸ் அப்படி கீழே இறங்கிக்கிட்டாங்க. அடுத்து 3 3s 9. ப்ளஸில் தான் 2 பேர் இருக்கிறனால டக்குன்னு பண்ணிட்டோம். அடுத்து கீழே என்ன தான் போடணும், 0. ஏன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ ரிமைண்டர் 0 தான். இப்போ நம்ம எந்த சேஞ்சும் பண்ணாமல் தான் எழுத போகிறோம். பாருங்கள், மைனஸ் m இருக்குது, இங்கே மைனஸ் 30 இருக்குது. அப்போ ப்ளஸ் எம்னா ப்ளஸ் 30 அப்படியே வச்சுட்டு நம்ம எம்முக்கு வேல்யூ எழுதிடலாம். m = ப்ளஸ் 30. அடுத்து எண்ணுக்கு நேரம் யார் இருக்கா, 9 இருக்காங்க. n = 9. 2 ஆன்சருமே வந்துருச்சா, அழகா. அவ்வளோதான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம் தான். இது பப்ளிக் கொஸ்டினுக்கு அடிக்கடி கேட்பாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சம்மில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.